நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். குறிப்பாக அந்த பதிவில் இயற்கையான மரணம் யாருக்கு, துர்மரணம் என்பது யாருக்கு ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இயற்கையான மரணம் அப்படின்னா என்னன்னாக்க, எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் மரண தருவாயில் துன்பங்கள் அதிகம் சந்திக்காமல் வருவதை நம்ம இயற்கை மரணம்னு எடுத்துக்கிறோம். துர்மரணம்னா அதுக்கு ஆப்போசிட். அப்படி இப்போ விபத்தில் மாட்டுறது, தூக்க போகிறது, பாய்சன் சாப்பிட்றது, அல்லது உடல்நலக் குறைவால் நீண்ட நாட்கள் துன்பப்படுறது, அதுக்கப்புறம் உயிர் பிரியுறது, இதெல்லாம் துர்மரணம் தான். இப்போ இந்த இயற்கையான மரணம் யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் எங்கே இருக்குது அப்படின்னா, துர்மரணம் என்பது யாருக்கு ஏற்படாது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இயற்கை மரணம் என்பது கிடைக்கும். இந்த துர்மரணம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது, வைநாசிக கிரகம் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும் அது ஜாதகத்தில். அந்த கிரகத்தினுடைய தொடர்பு நிறைய கிரகங்களுக்கு இல்லாமல், அல்லது அந்த கிரகத்தினுடைய தசை புத்தி நடைமுறையில் இல்லாத பொழுது உங்களுடைய உயிர் பிரியக்கூடிய சூழல் வந்தது அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இயற்கையான மரணம் என்பது நிச்சயம் கிடைக்கும். இந்த வைநாசிகத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து, இப்போ நீங்கள் அஸ்வினியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து 22வது நட்சத்திரத்தை நீங்கள் என்னங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திருவோணம் என்பது வெளியே வரும். ஸோ அந்த திருவோணம் மட்டும் கிடையாது, அதுக்கு திரிகோண நட்சத்திரங்கள், திருவோணம், ரோகிணி, அஸ்தம், இது நோய்களை வெளிப்படுத்தும். அதே போல் இந்த திருவோணம், ரோகிணி, அஸ்தத்தின் அதிபதி சந்திரன், அவர் உங்களுக்கு நோய் நொடிகளை தருவார். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே தான் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து அப்படியே 22வது நட்சத்திரம், அதற்கு திரிகோண நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தின் அதிபதி எடுத்தீங்க அப்படின்னா அவர் தான் நோயை தரக்கூடிய நிலையில் வருவார். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னம் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. இப்போ நிறைய பேர் நோயை தரக்கூடிய நட்சத்திரத்தில் அமர்ந்து விட்டால், இப்போ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதோ ஒரு நோய் நொடிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க எப்படி பார்த்தாலும் மரண தருவாயில் ஒரு கஷ்டமான மரணத்தை தான் சந்திப்பாங்க. ஏன்னா இருக்கிற 9 கிரகங்களில் 2-3 கிரகங்கள், 4 கிரகங்கள் அந்த மாதிரி போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து நோய் நொடிகள் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில். சப்போஸ் அப்படி இல்லை, அந்த மாதிரி ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் கிரகங்கள் இல்லை, ஆனால் சந்திரன் நோய் தருவார். அவர் எங்கே இருந்தாலும் சரி, 27 நட்சத்திரத்தில் 12 வீடுகளில் எங்கே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நோய் நொடிகளை தருவார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சந்திரனுடைய தசையோ புத்தியோ மரண தருவாயில் வந்துவிட்டால் அவர்களுக்கும் துர்மரணம் என்பது தான் ஏற்படும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குது, மரண பயங்கள் இருக்குது, வைநாசிக அதிபதியினுடைய தசையோ புத்தியோ ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்டான பரிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு துர்மரணம் கண்டிப்பாக வராது. இதுக்கு மிக சிறந்த வழிபாடு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஸ்ரீ வாஞ்சியம் யமதர்மன், அவரை போய் தரிசனம் பண்ணும்போது அந்த மரண பயம் என்பது நமக்கு விலகும், துர்மரணமும் நமக்கு வராது. ஆனால் இதில் என்ன சூட்சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகம் ஒரு யோக பலனை தரக்கூடிய நிலையில் மாற்றி நம்ம அந்த ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். இப்போ உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படின்னா அது யோக பலனை தரக்கூடிய நிலையில் எப்போ இருப்பார் அப்படின்னா, அதிகண்டம் வஜ்ர சுக்கிர நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது, ஒரு கரசை கரணம் நடைமுறையில் இருக்கும்போது அவர் யோகமாக இருப்பார். அந்த நேரம் பார்த்து நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நோய் நொடிகள் விலகும், உங்களுக்கு துர்மரணம் வராது. அதே போல் சந்திரன் தான் நோயை தரக்கூடிய கிரகம்னா நிறைய நீர் தானம், உணவு தானம், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பச்சரிசி, இதெல்லாம் நீங்கள் நிறைய தானம் கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுக்கும் போதும் உங்களுக்கு துர்மரணம் என்பது நிச்சயம் கிடைக்காது. இப்போ அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான கிரகத்தை தெரிஞ்சுட்டு அதுக்குரிய பரிகாரங்களை பண்ணுங்கள். எல்லாருக்குமே இயற்கை மரணம் சாத்தியம்தான். இதுபோல் பல அரிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்மளுடைய திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வைங்க. அதே போல் தொடர்ந்து திதியோகாரண ஜோதிட முறையில் வகுப்புகள் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் படிக்க விரும்புபவர்கள் அணுகலாம், ஜாதகம் பார்ப்பவர்கள் அணுகலாம். என்னுடைய நம்பர் 9384422298. நன்றி, வணக்கம்.